விழுப்புரம் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பூங்காவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திருவுருவ சிலையை அமைக்க ஆவணம் செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டனர். விழுப்புரம் பெருந்திட்ட வளாகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது புரட்சித் தலைவி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட பூங்காவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் முழு திருவுருவ சிலையை நிறுவுவதற்கு அனுமதி வழங்கி ஆவணம் செய்யுமாறு விழுப்புரம் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. உடன் நகர்மன்ற உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள் ராதிகா செந்தில், கோல்டு சேகர், கோதண்டராமன், கலை என்கிற கல்யாணசுந்தரம், ஜெயபிரியா, சக்திவேல், பத்மாவதி, செல்வம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். விழுப்புரம் பெருந்திட்ட வளாகத்தில் அதிமுக ஆட்சியின் பொழுது அம்மா பூங்கா அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அந்த அம்மா பூங்காவில் மறைந்த புரட்சி தலைவி அவர்களுடைய முழு திருவுருவ சிலையை அமைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் அதிமுக கவுன்சிலர்கள் எல்லாம் சேர்ந்து கலெக்டரை பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். பரிசீலனை செய்யப்பட்டதா கலெக்டர் சொல்லி, அதே மாதிரி அம்மாவுடைய பேரில் ஏற்கனவே கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டையும் அகற்றிட்டாங்க. நாங்கள் மீண்டும் கல்வெட்டு வைக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொன்னோம். எங்கள் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு பரிசீலனை பண்ணுறதா அவர் ஆட்சியர் சொல்லியிருக்கார். ராதிகா வழக்கறிஞர்.